ஈரான் தொடங்குனது பல பிரச்சனைகள முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது போல தெரிய வருது. ஈரான் இஸ்ரேல் மேல செஞ்ச இந்த ஒரு தாக்குதல்னால, இஸ்ரேல் காசா மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா, இந்த சீஸ்ஃபயர் டீல்லாம் சைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இப்ப ஹமாஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. இஸ்ரேலு எழுத படிக்க தெரியும்ல? எழுதிக் குடுங்க. இந்த 2வது ஸ்டெப், 3வது ஸ்டெப் எவாக்குவேட் ஆகுறீங்களா காசா பகுதியிலிருந்து? எழுதிக் குடுங்க. முழுமையா பின்னாடி போயிருவோம். எந்த தாக்குதலும் பண்ண மாட்டோம் இதுக்கு மேல அப்படின்னு வந்து எழுதி குடுத்துட்டு போங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஹமாஸ் ஒரு பக்கம் வெற்றி அப்படின்னு கொண்டாடுவாங்க. காசாவ முழுமையா நாங்க மீட்டெடுத்துட்டோம். இது போல இதுக்கு மேல காசாக்கும், இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது போலலாம் சொல்லப்பட்டு வருது. இப்போ ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பெரும்பாலும் தாக்குதல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது போல தான் அனலிஸ்ட் தரப்புல இருக்கு. சரி அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேச்சுவார்த்தை தான் நடக்கும். அந்த பேச்சுவார்த்தையில அ இஸ்ரேலோட கொஞ்சம் சுமூகமா போறதுக்கான வேலைகள் இருக்கும். இதுக்கு மேல பாலஸ்தீன்ங்கிறது ஒரு தனி நாடு. அது ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷன் வரும். இதுக்கு இஸ்ரேலு, பாலஸ்தீனு, ஈரான் இது போல இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு மனதா ஒரு முடிவு கொண்டு வருவாங்க. ஈரான் ஆரம்பிச்சது பல பிரச்சனைகள முடிக்கிறதுக்காக அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அப்போ ரஷ்யா, உக்ரைன் அதுவும் முடிஞ்சிரும் போல தான் தெரியுது கிட்டத்தட்ட. இஸ்ரேல் மேல ஈரான் தாக்குதல் பண்ணிட்டாங்க. இந்த தாக்குதல் எதுக்காக ஈரான் பண்ணாங்க? ஈரானோட பவர் என்ன அப்படிங்கிறத காட்டுறதுக்காக பண்ணாங்க. பெரும்பான்மையா இஸ்ரேல தாக்கி அழிக்கணும், ஏதாவது ஒரு இழப்புகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது போலலாம் இல்ல. இந்த தாக்குதல நடத்துனதுக்கு காரணமே போதும் நிப்பாட்டிக்க. இத தாண்டி வந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாயிரும் அப்படின்னு மிரட்டுறதுக்காக செஞ்சாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஈரான் ஒரு பக்கம் ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல இருக்கும். இன்னொரு பக்கம் இஸ்ரேல் தரப்புலருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கா? என்னது? அத்தன ட்ரோன் வந்தது. ஒண்ணும் ஆகல. சும்மா லைட்டூண்ட் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 பேர்த்துக்கிட்ட வந்து சும்மா காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல வந்து மருத்துவ உதவி செஞ்சுக்கிறோம். அவ்வளோதாங்க. மத்தபடிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அந்த ஏர்பேஸ்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் அடிக்கலையாமா. எல்லாமே சேஃபா இருக்குது. செக்யூரா இருக்கிறோங்க நாங்க. அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, இவங்களுக்கும் பெருசா சேதம் இல்ல அப்படிங்கிறதுனால, உயிர் சேதம் இல்ல அப்படிங்கிறதுனால, ஆ இஸ்ரேலுக்கு திரும்ப ஒரு ரிட்டாலியேட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு காரணமும் இல்ல. ஸோ, இந்த இடத்துல இந்த பிரச்சனை சுமூகமா போறதுக்கான காரணம் இதுவா இருக்கு. இப்போ ஈரான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இங்க பாருங்க, எங்க மேலலாம் தாக்குதல் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் ஓகே. எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம். நீங்க என்ன பண்ணுங்க, காசாக்குள்ள போயிருக்கிறீங்களா? முழுமையா பின்வாங்க. பிரச்சனைய நிறுத்துங்க. சு சுமூகமா முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஈரான் தரப்புல ஒரு கோரிக்கைகள் வச்சதா சொல்லப்பட்டுட்டு இருந்தது இல்லையா? இப்போ அதுதான் நடக்கப் போகுது அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஸோ இப்போ ஹமாஸ் நம்ம சொன்ன மாரியே தான் எழுதி குடுத்துட்டு பின்வாங்குங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இஸ்ரேலும் வந்து பார்த்தீங்கன்னா, பின்வாங்கும்போது 2 ஸ்டேட் சொல்யூஷன் ஒத்துக்குறாங்க அப்படின்னா, அப்புறம் இஸ்ரேலையும் ஒத்துக்கணும்ல அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஸோ அதனால இஸ்ரேல வந்து அங்கீகாரம் பண்ணுவாங்க. பெரும்பான்மையா இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நாடுகள். இதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் அமைதியா வாழ்க்கை நடக்கும். மக்களுக்கு ஒரு பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த மிடில் ஈஸ்ட்ல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஒரு வேள எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற மாரி, இது போல ஒரு முடிவு வருதுன்னா, எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா, பாலஸ்தீன்ல இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரம், இது போல வேலைகள்லாம் நடந்திருக்கு. ஆனா, இதுல ஒரு உள்குத்து இருக்கு. வெஸ்ட் பேங்க்ல அதிகமான மக்கள்கள வந்து அம் மீள்குடியேற்றம் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல். ஸோ, அதெல்லாம் எப்படி, என்ன ஏதுங்கெல்லாம் தெளிவா பேசி முடிச்சுக்கிட்டாங்கன்னா பரவால்ல. அப்படி இல்லன்னா, அது அங்க பஞ்சாயத்து தான் எப்பவும் போல. அது இப்போதைக்கு டிஸ்பியூட்டட் டெரிட்டரியாவே இருக்கும். அது இன்னொரு நாள் திரும்பி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சாவியா மாறிறக்கூடாது. இதுக்கு மேல இந்த பிராந்தியத்தில கொஞ்ச நாளைக்கு, கொஞ்சம் வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். ஒரு வேள உலக போருங்கிறாங்க இல்லையா? அது வரும் பட்சத்தில இவங்கலாம் திரும்பி ஆரம்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது வழியும் சொல்லப்பட்டு வருது. ஸோ இது எல்லாம் தான் இங்க இருக்கக்கூடிய செய்திகள். இப்போதைக்கு ஓரளவுக்கு இந்த பிரச்சனை முடியிற மாரி இருக்கு. சரி, இஸ்ரேலுக்கு ஏன் வந்து இத்தன நாடுகள் உதவுறாங்க? மேற்குலக நாடுகள் குறிப்பா சொல்றேன். ஏன் வந்து உதவுறாங்க? இது போல அவங்க அவ்வளவு பில்லியன் டாலர்கள் செலவு பண்ணி ஏன் இஸ்ரேல பாதுகாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? செங்கடல்லயா இருக்கட்டும், பெர்ஷியன் கல்ஃப்லயா இருக்கட்டும், இந்த மிடில் ஈஸ்ட்டோட கேட் கீப்பர் இஸ்ரேல் அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க. இதெல்லாம் பெருசா யாரும் YouTubeலலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன காரணம்? ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 பகுதியிலயும் வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு. அங்க வர்த்தகம் நடக்கிறத பாதுகாப்பா பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அதுவும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டாயம்னா, அங்க ஒரு ஆளுங்க வேணும் இல்லையா? ஸோ, அதுக்காக தான் இந்த மேற்குலக நாடுகள் இஸ்ரேல்ன்ற ஒரு நாட அங்க வந்து கொண்டு போய் ஸ்டாம்ப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வராங்க. பட் ஆனா அது இஸ்ரேலோட ஒரு பகுதி தான். எல்லாம் வரலாற்று ரீதியா போய் பார்க்கும்போது இவங்களுக்கும் உரிமை இருக்கு, அவங்களுக்கும் உரிமை இருக்கு. இது போல பல விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம். இது முடியாத ஒரு விஷயம். இப்ப 2 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க. இருக்கும்போது இதுக்கு மேல இது உன் இடம், இது என் இடம்ன்னு பேசி எல்லாம் முடிச்சு, இதுக்கு மேல ஒண்ணா வாழ்ந்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல இல்லையா? ஸோ, அதுபோல போம்போது பிரச்சனை இல்ல. ஆனா, இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு பாதுகாக்கிறதுக்கான ஒரே காரணம், அது ஒரு கேட் கீப்பரா இருக்கு.
இப்ப கூட மிடில் ஈஸ்ட் காரிடோர் அமைக்கும்போது இஸ்ரேல் வழியா தான் எக்ஸிட் இருக்கணும் அப்படிங்கிறது போல அமைக்கிறாங்க இல்லையா? ஏன் அப்படியே நேரா துருக்கிக்கு போனாங்கன்னா, அப்படியே நேரா பெல்ஜியம் வரைக்குமே ட்ரெயின் ரூட் போடலாம். ஏன் இந்த பக்கம் போகாம இந்த பக்கம் வராங்க அப்படின்னா, காரணம் இதுதான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேட் கீப்பர் இஸ்ரேல். இஸ்ரேல் வந்து பாதுகாப்பா இருக்கிற வரைக்கும் தான் மேற்குலக நாடுகளோட ஆதிக்கம் இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கும். அப்படி இல்லன்னா இருக்காது. அந்த ஒரு காரணத்தினால தான் இஸ்ரேலுக்கு வந்து பாதுகாப்பு குடுத்துருக்காங்க. சரி ஓகே. இதெல்லாம் ஓரளவுக்கு புரியுது. இப்ப பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருச்சு. அப்புறம் இந்த ஐநா சபைய கூப்பிட்டு இந்த இடத்துல பேசும்போது, ஈரானுக்கெல்லாம் கண்டனம் குடுப்பாங்க இல்லையா? இந்த மேற்குலக நாடுகள் அவங்கலாம் குடுக்கும்போது, ஈரான் தரப்புலருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நீங்க தான் இஸ்ரேல் இந்த இன்டர்நேஷனல் சட்டம், இந்த உலக சட்டம்ங்கிறாங்க இல்லையா? அத மீறதுக்கு அலோவ் பண்ணதே நீங்க தாங்க. அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க முறைப்படி தான் வந்து இது போல தாக்குதல் நடக்கும்போது, அவங்களோட கன்சுலேட் மேல தாக்குதல் நடக்கும்போது யுஎன்ல கொண்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப எல்லா நாடுகளும் இதே போல வன்மையா கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்கன்னா, இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இந்த தாக்குதலுக்கே நீடு இல்ல. பட் ஆனா அத செய்ய தவறிருச்சு. யுஎன்னோட பிழை தான் இது. மத்தபடி இந்த தாக்குதல் நடந்ததுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா, யுஎன்னுக்கு தான் கண்டனம் தெரிவிக்கணும். ஏன்னா அதுதான் தவறிருச்சு அதோட வேலைய செய்யறதுக்கு. மத்தபடி எதுவும் கிடையாது. அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் இருக்கு. அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. சீனாவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், இதெல்லாம் மெயினா அவங்களோட ஃபோக்கஸ் இதா தான் இருக்கு. கன்சர்னா இருக்கு, வருத்தமா இருக்கு. அப்பவே கேட்டுருக்கலாமே அப்படிங்கிறது போல தான் அவங்க தரப்புலயும் இருக்கும். ஸோ இது போல இருக்கிறதுனால யுஎன்னாலயும் பெருசா ஈரான் எதுவும் செய்ய முடியாது. கண்டனம் எப்பவும் போல சொல்லுவாங்க. இதுக்காக ரிட்டாலியேட் பண்ணுவோம், ஒண்ணு கூடணும் அப்படிங்கிறது போல எந்த ஒரு முழக்கமுமே அமெரிக்கா தரப்புல எடுக்கப்படல. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்மளும் 2 பதிவா பார்த்துட்டு இருக்கோம். கூட இன்னொரு காரணம் என்னன்னா, இப்போ தாக்கும்போது ஈரான், ஈராக், சிரியா, யெமன் இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே அடிச்சாங்க. அப்புறம் லெபனான் இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே அடிச்சாங்க. ஸோ சிரியா, ஈராக்குன்றம்போது நீங்களே யோசிச்சுங்க. மேல குர்திஸ்தான் பகுதி இருக்கு. அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேள இது ரிட்டாலியேட் பண்ணணும்னு அமெரிக்கா தான் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா பேஸ்லாம் ஊத்தி முடிக்க வேண்டியதுதான். மறந்துற வேண்டியதுதான். இது அமெரிக்காக்கு மிகப்பெரிய இழப்பா மாறிரும். ஸோ அதனால இந்த பிராந்தியத்தில இது எஸ்கலேட் ஆகக்கூடாது. நேரடியான ஒரு யுத்தம் ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அமெரிக்கா விரும்புறாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகாது அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. பல காரணங்கள். அதில இதுவும் ஒரு காரணங்கள். இப்போ அமெரிக்கா பெரும்பான்மையா இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஈரானோட ட்ரோன்கள், மிசைல்கள இன்டர்செப்ட் பண்றதுக்கு. அந்த சமயத்தில அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் மேல ஏதாவது தாக்குதல் நடந்திருக்கா? ஏதாவது இழப்புகள் இருக்கா? சொல்லுங்க, சொல்லுங்க அப்படின்னு போய் கேட்பாங்க இல்லையா? அப்படி கேட்கும்போது இல்லைங்க. நோ ஒன் ஹர்ட், நோபடி. ஸோ கோ அண்ட் டூ யுவர் டியூட்டி அப்படிங்கிறது போல பைடன் அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல தான் பெரும்பான்மையா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஈரானோட ஒரு அட்டாக் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே போல இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, கோல்டு வார் 2.0 ஓவர். அப்புறம் ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்காக எல்லாரும் காலடி எடுத்து வைக்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறது போல ஒரு சாரார் சொல்றாங்க. இல்லப்பா, அப்படிலாம் எதுவும் இல்ல. இதுக்கு மேல எல்லாம் சுமூகமா இருக்கும். இது தமிழ் புத்தாண்டு. இன்னைக்கு தொடக்கம் நல்ல தொடக்கமா இருக்கும் இதுக்கு மேல உலகத்துக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ உங்க எல்லாத்துக்குமே இது ஒரு இனிய தொடக்கமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.